ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி வெண்பூசணி சாரோட பயன்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வெண்பூசணி அப்படின்னா தடியங்காயின்னு சொல்லுவாங்க, சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இதை தான் திஷ்டி கழிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ரோட்லலாம் திஷ்டி கழித்து போட்டு உடச்சி வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப இயற்கையான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். உடம்புக்கு குளிர்ப்பு சக்தி, அதாவது நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய காயில் வெண்பூசணியும் ஒன்று தான். இதை கழிவு நீக்கிறதுக்கும் ரொம்ப உகந்த ஒரு காய் இது. வெண்பூசணி சமைச்சும் சாப்பிடலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அதாவது இதோட சாரை ஜூஸ் மாதிரி குடிக்கணும். வெண்பூசணியை கட் பண்ணிக்கோங்க. மேலே தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி, அதாவது பாதி வெண்பூசணினா பாதி தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த சாரை குடிங்களேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு குளிர்ச்சியை தரும். வடிகட்டி குடிச்சிடுங்க. ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். வயிற்றுப்புண், குடல் புண் ஆற்றக்கூடியது. அப்புறம் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்க, ரொம்ப குண்டாக உள்ளவங்க இதை நீங்கள் தினமும் ஒரு முறை செஞ்சு வந்தீங்கன்னா, ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு எடை குறையும். அதோட சிறுநீர் பெருகும். சிறுநீர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சிறுநீரை பெருகும். ஸோ நீரிழிச்சல், நீர்க்கடுப்பெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மருந்துன்னு கூட சொல்லலாம். அப்புறம் செரிமானத்துக்கு உகந்தது. அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை கூட்ட வல்லது. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது செஞ்சு பாருங்கள். மருந்துன்னு நினச்சி நம்ம தினமும் ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறு சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் குளிர்ந்தும் இருக்கும். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.